அண்ணா காலை இருந்து எங்க தேடணும் எங்கேயும் காணோம். எங்க இருக்கீங்க? டேய், நான் தமிழ்நாட்டு மின்சார மாதிரிடா. எங்க வரும், எப்ப வரும், எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரமாட்டேன். வராத நேரத்துல வந்து டார்ச் செட் பண்ணுவேன். என்னன்னா கரண்ட் ஸ்டார். அது என்னடா கரண்ட் ஸ்டார்? அவரே சொல்லுவார் பாரு. டேய், சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், மெகா ஸ்டார், டாப் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், ரைசிங் ஸ்டார், இப்படி சினிமா நிறைய ஸ்டாருங்க இருக்காங்க. நான் என் தொழில தெய்வமா மதிக்கிறதுனால தொழில பேஸ் பண்ணி கரண்ட் ஸ்டார் வச்சிருக்கேன். அண்ணா அது என்ன, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் நிறைய படிச்சிருக்கானே. அப்ப வேலை வெட்டியே இருக்காதே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் உங்களை பார்த்தா தெரியுதே. இவன் எங்கள மாதிரி இல்ல, அநியாயத்துக்கு நல்லவன். அப்படியா? பையனை பார்த்து ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது. ரொம்ப நேரமா கை கட்டி வேற நிக்கிறான். அவனுக்கு வேலைக்கு சேர்த்துக்கிறேன். என்ன சம்பளம் கொடுப்பான்னு கேளு. சம்பளம் நம்ம தானே கொடுக்கணும். டேய், தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை சம்பளம். இதெல்லாம் நல்லா வேகானமா தான் பேசுறீங்க. நம்ம வீட்டு மோட்டர் 2 நாளா ஓடல, குளிச்சு 2 நாள் ஆச்சுங்க. அண்ணே இப்பவே பேட் ஸ்மெல் லைட்டா லீக் ஆகுதுனே. நீ குளிச்சாலும் பேட்ஸ்மேன் வரண்டா. மோட்டர்ங்கிற காட்டே. கரண்ட் ஸ்டார், கரண்ட் ஸ்டார். ஏண்டா, ஒரு கரண்ட் ஸ்டார் வீட்ல மோட்டர் ஓடலனா எவ்வளவு கேவலம். அத கவனிக்க வேணா நீ? அதானே பத்தியா கோயில எவ்வளவு பத்தியா கவனிக்க. அறிவு கட்டவனே, கனெக்ஷன் கொடுக்கற மோட்டர் எப்பரா ஓடும்? சொல்லுங்கண்ணே. இப்ப கனெக்ஷன் கொடுக்கற பாரு, குற்றாலத்துல அறிவு கட்டுற மாதிரி கொட்டு போய் பாரு. சொல்லுங்கண்ணே. ஏண்டா 3 கலர் இருக்குது, சிவப்பு, மஞ்சள், கருப்பு. இதுல எந்த கலரா மெயின்ல சொருவுறது? அது தெரிஞ்சா நான் ஏன்னா உங்ககிட்ட வேலை பாக்குறேன். தனியா கடை வச்சு பொழைச்சுக்கன்ற அதானே? அண்ணா இருங்க, கரண்ட்டுக்கு கா வருது, கருப்புக்கும் கா வருது. காக்கா கருப்ப சொல்லுங்கண்ணே. என்னடா மங்களகரமா மஞ்சளை சொல்லுங்கண்ணே. ஏன்டா பயமுறுத்துற? அண்ணே பார், நீ புதுசா வந்தவன் ஐடியா எல்லாம் கொடுக்க கூடாது. இல்லண்ணே, இவர் மஞ்சள சொல்றாரு, இவர் கருப்பு சொல்றாரு. கொஞ்சம் வித்தியாசமா சிவப்பு சொல்லி பார்த்தா டிஃபரெண்டா திங்க் பண்றான். நீ முன்னுக்கு வந்துருவேன். என்னடா பேசாம 3 சேர்த்து சொல்லிக்கோங்க. 3 சேர்த்து சொல்லி மொத்தமா போக சொல்றியா? அவனை பாய முடியும். மஞ்சள், கருப்பு, சிகப்பு, கருப்பு, கருப்பு, சிகப்பு, சிவப்பு, கருப்பு, மஞ்சள். ஏண்டா மஞ்சள் சிவப்பு கருப்புங்கற, அப்புறம் கருப்பு மஞ்சள் சிவப்புங்கற, அப்புறம் சிவப்பு மஞ்சள் கருப்புங்கற. ஏன்டா ஆளாளுக்கு போட்டு குழப்பறீங்களா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. பேசாம 3 கலரையும் சீட்டுக்குள்ளே போட்டு பாத்திர வேண்டியதான். உங்களுக்கு மூளை அப்பப்ப வேலை செய்யுதுண்ணே. தம்பி நீயே எடு பார்க்கலாம். எடுத்து என்ன கலர் படி. மஞ்சள். வெரி குட். மஞ்சள், கருப்பு, சிவப்பு. என்னண்ணா வி சேப்ல படுத்திருக்கா? டேய், என்னடா அவன் வயிறு பூரா வயரா வச்சிருக்கான்? இல்லண்ணே, வயிறுக்குள்ள வயிறு வச்சிருக்காங்க. டேய், நானும் அதான்டா சொல்றேன், வயிறுக்குள்ள வயிறு வச்சிருக்கான். நீங்க அப்படி சொல்லலண்ணே, வயிறுக்குள்ள வயிறு வச்சிருக்கான்னு தப்பா சொல்றீங்க. மூஞ்சில மாய்க்காட்சி வந்திருக்கான். அவனை எழுப்பி விட்டு கதை பேசிட்டு இருக்கிறேன். எப்படா அவனை? டேய் எழுப்பேன்டா. கந்தராஜ் எந்திரிக்கா. கந்தராஜ் நான் சொல்றேன்ல, ஏந்திரி. கந்தராஜ் நம்ம கரண்ட் ஸ்டார் சொல்றாரு. கந்தராஜ் ஏந்திரி. ஏண்டா விளையாடுறதுக்கு கூப்பிட்டுக்கிற ரகசியமா ஏந்திரி ஏந்திரி சொல்லிட்டு இருக்கேன். சத்தமா கூப்பிடுறா. ஏந்திரி காந்தராஜ், ஏந்திரி, ஏந்திரி. ஐயோ ஏந்திரி, ஏந்திரி காந்தராஜ், ஏந்திரி, ஏந்திரி. என்னடா ஏந்திரி ஏந்திரி ஏந்திரின்னு 5 கிளைமேக்ஸ் எடுக்கிறோம். மாடையா அவாரிவாளி கரெக்டா தண்ணி தெளிச்சு எழுப்புறான் பத்தியா? அவனுக்கு சாப்பாடு கூட முட்டையை போட்டு 2 முட்டை 3 முட்டையானே. சத்துணவு கூட நடத்திட்டு இருக்கேன். எத்தனை முட்டைன்னு கேட்டுட்டு இருக்கான். என்னடா அவன் அப்பவும் எழுந்துக்கல, இப்ப எழுந்துக்கிறான் பாரு. ஏஞ்சல் ஏஞ்சல் ஏண்டா உயிர் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குது, உனக்கு ஏஞ்சல் கேக்குதா? அட பாவி, இப்படி கண்டதெல்லாம் திருடுடா. கரண்ட் ஷாக் அடிச்சு செத்து போயிருப்பியாடா. அண்ணே சத்தியமா இனிமேல் திருட மாட்டேன்னு. திருடுனா மவன உனக்கு சங்குதான்டா. சண்முகம் என்னன்னு தெரியலையே, என்ன பஸ்ஸை காணோம். எப்போ வரும்? நான் பஸ் கம்பெனி வச்சப்ப கரெக்டா வந்துகிட்டு இருந்துச்சு. அதான் வரலன்னு தெரியுதுல. ஏதாவது மினி பஸ்ஸை பிடிச்சு வருவாங்க. இருங்க. நீ ஒண்ணுப்பா, நானே என் மவளக்கான டென்ஷன்ல இருக்கேன். அவன் வந்து சார் மினி பஸ். எப்படி இருக்கீங்கப்பா? ரொம்ப நல்லா இருக்குமா. ஏமா நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? உன்னை காணன்னு பதறி போயிட்டேன். போ
ஐயோ அது ஒரு பெரிய கதை. ஏமா ஏமா என்னம்மா கதை? அது விடுங்க. வீடெல்லாம் பாத்துட்டீங்களா? வீடா? சூப்பர் வீடு பார்த்திருக்கேன். இந்த வீட பாத்துன்னு வச்சுக்கோ, இந்த வீடு தான் வேணும்பா. சர்மோ ஆட்டை கூட்டு வா. ஏங்க பாப்பா லக்கேஜெல்லாம் கொண்டாந்துருக்கும்ல, ஒரு லாரியை கூட்டி வரட்டுமா? டேய் சுண்ண சீடா, போய் ஆட்டை கூப்பிடு. போ 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 போ. ஏய் ஆட்டோ, இவன் ஒருத்தன். என்னங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். போர்ஷன் சின்னதா இருந்தாலும் அழகா இருக்குது. ஏமா உனக்கு எப்படிமா? இந்த வீடை விட இந்த அங்கிள் ஆண்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணுக்கே பிடிச்சிருச்சு. அப்புறம் என்ன, நாளைக்கே பால் காய்ச்சிருவோம். உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு வீடு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மா வாப்பா, ஏன் அங்கே நிக்கிற? உள்ள வா. மா நீங்க சொன்ன ஐட்டம் எல்லாம் வாங்கி வந்துட்டேன். சரி வாப்பா. சொல்லி அனுப்புன எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியே சாக்கடை அடைச்சுக்கிட்டு இருக்கு. கார்பரேஷன் காரனுக்கு போன் பண்ணி பார்த்தேன், யாரும் வர்ற மாதிரி தெரியல. நீ போய் என்னன்னு பாரு. போப்பா. என்னங்க அது, மார்க்கெட்டிங் பண்றவங்க இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்களா? பரவாயில்லையே. ஐயோ இல்லையே, அவன் எங்க பையன் MBA படிச்சிருக்கான். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்பவே முடியலையே. இவருக்கா வேலை கிடைக்கல? கிடைக்கிற வேலையில போய் சட்டம் பேசினா வேலை செய்யறதுல எப்படியோ. தம்பியை பார்த்தா நல்ல புள்ள மாதிரி தான் தெரியுது. நல்ல வேலை கிடைச்சா பர்மனண்டா அங்கேயே இருப்பாப்ல. சரிங்க, நாளைக்கு நல்ல நாள், நல்ல நேரமா பார்த்து நாங்க பாலை காய்ச்சிடுறோம். அப்ப நாங்க வாரங்க. வாங்க வாங்க. வாமா போலாம். போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. வரேன் சரி. uncle. வாரங்க. ஏமா எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது. சின்ன போசனா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. பாத்தியாமா, MBA படிச்ச பையன் ட்ரைனேஜ் கிளீன் பண்ணிட்டு இருக்கு. இந்த பையன் நம்ம வேலை செய்யற இடத்துல சட்டம் பேசியிருக்கோம். இந்த பையனோட நல்ல மனுஷன். அவங்க அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருமா. பணம் கொடுக்க தெரியலையா? அண்ணே இப்ப இல்லண்ணே, இன்னும் ஒரு வாரத்துல கொடுத்துறேன்னு. இப்பவே வேணும். அண்ணே கூலி வேலை செஞ்சு எப்படியாவது உங்க கடனை கொடுத்துறேன்னு. டேய், அக்காவாலே கொடுக்க முடியல, அரைவேக்காடு நீ எப்படா கொடுப்ப? எப்படியாவது கொடுத்துறேன்னு. அதெல்லாம் தெரியாது, இப்பவே பணத்தை வச்சாகணும். அண்ணே பாத்திரத்தெல்லாம் வெளியே போடாதீங்கன்னு எல்லாரும் தெரியுதுல்ல? பாக்குறாங்க. கண்டிப்பா ஒரு வாரத்துல கொடுத்துறேன்னு. அதெல்லாம் தெரியாது, பணத்தை கொடுக்க தெரியணும் இல்ல தெரியணும். ஒரு பைசா கூட வாங்க முடியாது. நீ பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். தைரியமா இரு. என்னடா மச்சான் இந்த கோலம்? அட போவாப்ல, சட்டை கழட்டி போட்டு காத்த என்னன்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீ வந்துச்ச விட்ட. சரி அப்புறம் பாத்துக்கலாம். இந்த பாத்திரத்துல எடுத்து கொஞ்சம் உள்ள வைக்கிறீங்களா? எடுத்து வேடா. நான் வரேம்மா. நில்லுங்க. வாசுவோட அப்பா. என்ன உன் பையனை தெருவுல ரவுடிசம் பண்ண அனுப்பிச்சு வச்சிருக்கியா? தெருநாய் மாதிரி. சொல்லி வை, உன் பையன் என் வழியில அடிக்கடி குறுக்க வந்தா உன் பையன் பையனா வரமாட்டான், குணமா தான் வருவான். தபார், என் பையன் எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம், அர்த்தம் இருக்கும். அதனால அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ என்னடா பெரிய ரவுடி? சட்டையை கலட்டினா நானும் ரவுடி தான்டா. அதனால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. போடா, பாத்துக்கிறேன் உன்னை. வாங்கடா. டேய் வாசே, ஆமா நீ அப்ளிகேஷன் போட்டியே, இன்ட்ரி கிடைச்சதா? நாயரே, இந்த பந்து அடிக்கடி இங்க வந்துகிட்டு இருக்கு. இத வச்சுக்கிட்டு ஒரு 4 பண்டு பாக்கெட் கொடு. இந்தா குடிச்சுக்கோ. ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க? என்ன பண்ண சொல்றா? உன் ஃப்ரெண்ட்ஸ்ங்க பண்ற அநியாயம் தாங்க முடியலையே. என்ன இந்த ஊர்ல வாழ விட மாட்டாங்க இவருக்கு. 5 லிட்டர் மலை கவுத்துட்டாங்கய்யா. இந்தாங்க. எங்க உன் மகன் உத்தம அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் ஒர்க் கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிட்டு வரேன். டேய் விடுறி, தருதல எந்த வேலைக்கு வேணாலும் போட்டு சம்பாரிச்சு வீட்டு கொடுக்காட்டி பரவாயில்ல. சண்டைகளை போட்டுக்கிட்டு சண்டித்தனம் பண்ணாம இருந்தா போதும்னு சொல்லு. வெளியே தலை காட்ட முடியல, நானும் போகுது. நான் ஒண்ணும் வேணும்னு சண்டை போடல. பாவம் ஆம்பளை இல்லாத வீட்டுல பொம்பளை அசிங்கமா திட்டினாங்க, அதனாலதான். உன்ன மாதிரி எத்தனை ஆம்பளைங்க பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. உனக்கு மட்டும் ஏன்டா பொத்துக்கிட்டு வருது? முதல்ல நீ வாழ கத்துக்க, அப்புறமா வழிகாட்டி ஆகலாம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அவனை திட்டுறதே வேலையா போச்சு. டேய் நீ போடா. மானத்தை வாங்கிட்டானுங்களே. குட் மார்னிங் போஸ்ட்மேன். என்ன வீட்டு ஓனர் சந்தோஷமா இருக்காரா? யோ
உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வீட்டுக்கு வயரிங் பண்ண சொன்னா என்னையா பண்ணி வச்சிருக்க? என்னடா சொல்றாரு? போய் பாரு. என்னது இது? ஃபேனு. சுவிட்ச போடு. போடுறேன். டேய் என்னடா இது ஃபேனை போட்டா ஃபேன் ஓட மாட்டேங்குது, காலிங் பெல் ஓபன் த டோர்னு கேக்குது. யோ, ஃபேன் கனெக்ஷனை கொண்டு போய் காலிங் பெல் கனெக்ஷனோட கொடுத்து வச்சிருக்கியே. ஃபேனை போட்டுவிட்டு ராத்திரி பூரா தூங்காம கதவு திறந்து விட்டுக்கிட்டு இருக்கணுமா? அது என்னங்க சின்ன மிஸ்டேக் தானே. டேய், சின்ன மிஸ்டேக்கா? இன்னும் இருக்கு, வா வாங்க. இது வந்து வாஷிங் மிஷினுங்க, துணியை போட்டு துவைச்சு எடுப்பாங்க, நல்லா தெரியுங்க. இதுல என்ன பிரச்சனை மட்டும் சொல்லுங்க. சொல்ல முடியாது, பாரு. தக்காளி, பழம், காய்கறி, கூல் ட்ரிங்க்ஸ், கீரை. என்னடா இது ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டியதெல்லாம் வாஷிங் மிஷின்ல வச்சிட்டு இருக்காங்க இவங்க. நாங்க வைக்கலையா? வச்சிருக்கீங்க. ஃப்ரிட்ஜ் கனெக்ஷனை கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல கொடுத்து வச்சிருக்கீங்க.